ஹலோ, ஹலோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ஓ மை காட், am I seeing Namita like for real? It's How's Malaysia? Malaysia is good. என்ன இங்க அங்க மாதிரி தான். இங்க we are facing lockdown at the moment because of COVID and all. So பெருசா வெளியே போக முடியாது, வீட்லயே தான் இருக்கணும். அங்கேயும் அதே மாதிரி தானே? எஸ், அங்க கூட அந்த மாதிரி தான். நான் என்னோட பீச் ஹவுஸ்ல இருக்கேன். Okay, And very far away from the city. So okay, quite secluded and quite safe. And okay. சூப்பரா காத்து இருக்கு. அப்புறம் என் நாய்க்குட்டி என் சேர்ந்து எல்லாம் இருக்கு. ஃபேமிலி இங்க Okay, இருக்கேன். ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. okay. But நமிதா, நீங்க உள்ளுக்கு வந்தோடனே இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா நீங்க அப்படியே சாஃப்டா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. Where is your மச்சான் மச்சீஸ்? Hi, my machas in Malaysia. லவ்லி லவ்லி லவ்லி. சரி, சாப்பிட்டீங்களா? எஸ் சாப்பிட்டாச்சு. என்னோட ஃபேவரட் வெண்டைக்காய் அண்ட் சப்பாத்தி. வாவ், நீங்க சமைச்சீங்களா என்னது? நோ, எனக்கு குக்கிங் சுத்தமா தெரியலமா. பட் we heard நீங்க லாஸ்ட் லாக்டவுன்ல வந்துட்டு குக்கிங்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. கத்திக்கிறேன், ஐ மீன் கத்தியாச்சு. பட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நான் அது சைடு ஹெல்பர் ஷெஃப் தான். நான் ஷெஃப்க்கு அசிஸ்டன்ட். ஸோ நான் அதுதான் Okay, ஹெல்ப் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணணும் தேவை இருக்கு நான் பண்றேன். கிளீனிங் okay, தேவை இருக்கு நான் பண்றேன். அந்த மாதிரி வேலை. ஆனா குக்கிங் எனக்கு சுத்தமா வராது. சமை ஆனா சமைக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு ப்ராப்பர் டிஷ் சமைச்சிருக்கீங்களா? அது சி நான் அது என்ன சொல்ற டெஃபினேஷன்ல ம். எனக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கல. அதுக்காக நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு வேலை எனக்கு அது இன்னைக்கு நான் தான் குக்கிங் பண்ணணும், வேற வழி இல்லை, அப்போ நான் கண்டிப்பா சூப்பரா குக்கிங் பண்றேன் அப்படி. ஓகே ஓகே ஓகே. பிகாஸ் நாங்க கேட்ட வரைக்கும் வந்துட்டு நமிதா அப்படின்னா she can do anything. குட்டுங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா குக்கிங் பக்கம் மட்டும் வந்து ஈஸி குக். ஆனா தேவை இருக்கு கண்டிப்பா. இல்லைன்னா ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஓகே. சரி, நமிதா, we just gonna have like ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இன்னைக்கு போக போறது இல்ல. we just gonna have fun. ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்துட்டு எஸ்ட்ரோ உலகம் லைஃப் வந்திருக்கீங்க இல்லையா? so that time was all about you. இப்போ வந்து சொல்லுங்க. I think whenever I came to Malaysia, I have come to Astro Uligam office and I've given interviews. Okay. So வந்து interview கொடுத்திருக்கீங்க. Okay. And Namita, Yeah. we got to know that you are a very big love, ஒரு லவ் தனியா உங்களுக்கு வந்துட்டு சாய் மேல இருக்கு அப்படின்ட்டு. டீ அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு உசுறு அப்படின்னு. அப்படியா? Chai? பக்கத்துலயே? ஓ மை காட், ஏன் பக்கத்துல இல்லையே? நீங்க சொந்தமா கலக்குவீங்களா? பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு முத செஞ்சு கொடுத்ததே டீ தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்ல, எனக்கு முதல்ல அவர் செஞ்சு கொடுத்தாச்சு. அது சாக்கோ சிப் பிஸ்கட் குக்கீஸ். நீங்க செஞ்சு கொடுத்தீங்க? நான் இல்ல, அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. அதான். பட் நீங்க அவருக்கு செஞ்சு கொடுத்தது முத சாய் தானே? சாய் அப்புறம் ஆக்சுவலி ஒரு குஜராத்தி ஸ்வீட் இருக்கு. ஓகே. அது பேர் ஷீரோ. அது ஸ்வீட் பேர் ஷீரோ. ஓகே. ஷீரோ மாதிரி ஷீரோ. ஓகே, ஷீரோ. ஓகே. ஆமா, அது என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவர் வீட்டுக்கு போயாச்சு ஃபர்ஸ்ட் டைம். சோ அம்மா சொன்னார் அதுதான் பண்ணணும் முதல் ஆஸ் நீங்க மருமகன். சோ நீங்க அதுதான் பண்ணி கொடுக்கணும். சோ நான் அது பண்ணியாச்சு. சூப்பரா ஆயிடுச்சு அப்போ. சோ மாமனாரும் மாமியாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா? ஆமாமா. ஆனா நான் அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஓகே. சோ ஆமா, சப்பாத்தி எனக்கு சூப்பரா தெரியும். சோ அது நான் என் ஃபாதர் இன் லா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாஜி அவருக்கு என்னோட சப்பாத்தி பிடிச்சிருக்கு. சோ செல்லத்து வாட்டி அவர் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சப்பாத்தி பண்ண போறீங்களா? அப்போ ஐ வில் மேக் சப்பாத்தி. Okay, okay. And we have few questions down here from the people. What is your next movie அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நான் என்னோட ப்ரொடக்ஷன் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அது பேர் நமிதா ஃபிலிம் ஃபேக்டரி. அண்ட் நமிதா ஃபிலிம் ஃபேக்டரி first movie is Bow Wow, Lady with a Dog. Okay. So it's finished and now we are going to launch it on OTT platform. And அதை பத்தினா
we are having few meetings and discussions online. ஓகே நமிதா, உங்களுக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நமிதா அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வரும். அது ஞாபகத்துக்கு வருது த பியூட்டி ஆஃப் யுவர் தமிழ் லாங்குவேஜ். நீங்க பேசுற ஒரு தமிழ் அப்படின்றதே அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த தமிழை கத்துக்கிறதுக்கு? நான் ஃபர்ஸ்ட் தமிழ் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் in 2007 அப்புறம் தான். அண்ட் ஆமா 2007ல தான் நான் அந்த மாநாடு மயிலாடு பண்ணியாச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் அங்கேதான் நான் கத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சுத்தமா ட்ரை பண்ணல. அதுக்கு முன்னாடி டயலாக்ஸ் எல்லாம் நான் ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணி பேரட் மாதிரி பை ஹார்ட் பண்ணி செட்ல சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது டைம்ல தான் நான் முதல் ட்ரை பண்ணியாச்சு. ஓகே ஓகே. அண்ட் another thing என்னன்னா, இப்போ நமிதா அப்படின்றப்ப வந்துட்டு கிளாமரா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஈவன் மூவிஸ் அப்படின்னு பாக்குறப்ப கூட வந்துட்டு அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிட்டு அண்ட் நவ் ஆப்வியஸ்லி ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆல் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கிற பீப்புள் எல்லாமே வுட் லைக் டு see you in a different லுக். வேற மாதிரி ரோல், சேலஞ்சிங்கான ரோல் அப்படின்னு பாக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. அண்ட் உங்களுக்கு பர்சனலா நீலாம்பரி மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. why? பிகாஸ் நான் எப்பவுமே அது ஒரேதான் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் சொல்றேன். டெய்லி உங்களுக்கு சாப்பாடுக்காக பிரியாணி தரேன், டெய்லி உங்களுக்கு சாப்பாடுக்காக மைசூர் பாக் தரேன். நீங்க எவ்வளவு நாள் சாப்பிட போறீங்க? சேம் சாப்பாடு. பிரியாணி ஐ திங்க் இட்ஸ் a bad option. ஏன்னா என்னால 365 days பிரியாணி சாப்பிட முடியும். வேற ஏதாச்சும் வச்சுக்கலாம். என்னது? மைசூர் பாக். ஓகே ஓகே ஓகே. ஐயோ 2 நாளைக்கு மேல தாங்காது. ஓகே தான். கரெக்ட். நோ. சோ அண்ட் அதுக்கு மட்டும் அது லைக் அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டருக்கு கூட கொஞ்சம் வித்தியாசமான ஆக்டிங் பண்ணணும், ரோல் பண்ணணும் ஆசை இருக்கு. இல்லைன்னா சேம் பண்ணி ஆடியன்ஸ் போர்ட் ஆகும், ஆக்டர்ஸ் கெட் போர்ட். அது எதுவுமே ஸ்பெஷல் ஃபீலிங் இல்ல. அப்புறம் உங்க ஒர்க் பத்தி உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், யூ லூஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ஒர்க். ஸோ அந்த மாதிரி எனக்கு அண்ட் இஃப் யூ அப்சர்வ் எனக்கு மோகன்லால் சார், அப்புறம் விக்ரம் சார், அப்புறம் விஜய் சேதுபதி அவர் எல்லாருக்கும் நீங்க பாருங்க, யூ லவ் டு see them. ஏன்னா அவங்களோட எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐ லைக் தட். ஐ வாண்ட் டு க்ளோ தட். தட்ஸ் வை. அதுக்காக தான் தி லேடி வித் தி டாக் இந்த மாதிரி கேரக்டர் நான் என் வாழ்க்கையில பண்றேன். இந்த மாதிரி மூவி இட்ஸ் a survival based movie. It's a survival thriller genre. Okay, is that the one that நீங்க கிணறுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி? Yes, yes. So அந்த மாதிரி மூவி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. And we don't have that kind of movie in South India as of now. So this is the first of its kind in its different genre, and I wanted to do something. என் டைரக்டர் எப்ப வரப்போகுது இது பார்த்ததுக்கு அப்புறம் என் டைரக்டர்ஸ் அந்த கோ ப்ரொடியூசர்ஸ் அவர் எல்லாம் சொல்றேன், நமிதாக்கு இந்த மாதிரி யாரும் பார்க்கவே இல்லை. அப்படியா? ஓகே. When can we expect that movie? Because there is no makeup in the movie. Okay, there is zero makeup. And it's only a real. This is the only movie in generally movie shooting irukku appo enakku 1.5 hour makeup hair ellam kaagum 1.5 hour venum. Inge just the hairstyle kaga da enakku 25 minutes venum, illena 25 minutes la na ready andha madri. So zero makeup ithavalla ipo kuda zero makeup same indha madri zero makeup ange kuda. And it's just that's it. It's a very natural making, very natural look, very realistic content, and also it is based on real life, that based on events. So that's okay. Seri, and another thing enna vandute ipo we going to have a small game. Okay va, like எப்படின்னா I will be playing a few songs. Okay, லைக் எப்படின்னா உங்களுக்கு பாட்டு மட்டும் விளங்கும், நான் தான் தெரியுவேன். உங்க பாட்டு தெரியாது, நான் தான் தெரியுவேன். பாட்டு விளங்கும், ஆனா அது உங்க பாட்டா இருக்கும். யூ ஹாவ் டு கெஸ் தட் சாங், அது என்ன பாட்டு அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகேவா? மேபி a word or anything. Okay, shall we start? Okay, மியூசிக்கா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், எங்க ப்ளே ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. So just guess. Okay, 1 2 3.
this கண்டுபிடிச்சிங்களா? is என்னோட song. மச்சா என்ன தன 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 கில்லே. ஓகே ஓகே, கரெக்ட் தான். அந்த மச்சான்ற வார்த்தை பிடிச்சிட்டீங்க. ஆமா இட்ஸ் மச்ச கண்டி சாங். ஆமா மச்சா கண்ணி song. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் சாங். Okay. என்னோட சாங் இமாம் பெரிய கந்தன. கரெக்ட். ஏ இடுப்பாட்டம். அர்ஜுன் சார் சாங். எஸ். ஆனை மூவி. பெரிய பஞ்சு மிட்டா இது வரைக்கும் பார்க்க இல்ல, அந்த மாதிரி. செம. எஸ், அதேதான். And that's gonna be one of my favorite movie of yours. Okay, அடுத்து பார்க்கலாம். தானா மேர்லின் மன்ரோ, that song with Vijay sir. Yes. How was the experience working with Thalapathy? Oh, very nice. And I think he's the என்ன சொல்ற all rounder. Like Okay. he is very good dancer, awesome actor, and I think he should become director also. Okay. Next, I think இது உங்களுக்காகவே எழுதுற ஒரு பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். வா 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 நமிதா. No, it's தாத்தா நமிதா. Yeah. Correct. Okay, எல்லாமே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்களா? Okay, next song. பம்பரக்கண்ணன். இந்த மாதிரி ஒரு கேம் வச்சா full points போல உங்களுக்கு. Okay, next. I think this song is very close to your heart அப்படின்னு நான் believe பண்றேன். Next song. Me and my husband song. Yeah, that's why I said very close to your heart. What is the song title? Kande unadge tanana tanana. Adan. Okay. Yeah. கண்டுபிடிச்சிட்டீங்க. Okay, next song. What is that? Billa song. Billa song. What is the song title? Ayyo Krishna. Wait. நான் மீண்டும் நானாக வேண்டும் உதவிஷே. செம, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட். Oh my god. 10 புள்ளிகளும் உங்களுக்கு தான். Lovely, because actually என்னன்னா நீங்க இவ்ளோ படம் பண்ணிருக்கீங்க, but you still remember your song. That is the most important thing. And I love my movies, most of the movies. I love most of my songs. Yeah. Okay. And whatever it is வந்துட்டு இப்போ சில விஷயம் வந்துட்டு நமக்கு வந்து இப்போ actress அப்படின்னு பாக்குறப்ப there are a lot of good things will happen. திருப்பி அந்த சாயை குடிச்சு என்ன உசுப்பேத்துறீங்களா நமிதா? சரி, ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராக் இருந்தாலும் there will be some negative news படிப்பீங்க, சில விஷயம்லாம் இருக்கும், உங்களை பத்தின gossips இருக்கும். How you actually handle that? There was a time when I was very sensitive to all this. Oh, okay. Yeah, very sensitive. I would cry myself to sleep. I will feel like calling those newspaper editors and blasting them, everything. But I never did. And my mother was the one who actually lots and lots of things were there spoken about me. And it's like you just learn to toughen up yourself, because you understand that this is also part of the job, and you understand that okay,
one has to be very mature enough to understand this is their job. They are making these things up to sell their papers or magazines, etc. And like, you just toughen up basically. You can't keep on taking it on your heart, and you realize, okay, let them do whatever they want to do, as long as my family also knows what this is happening, and they also know me, I know them, they know I will not hide anything. So it's like, it's just, you have to understand that this is their job, so just let it go, water under the bridge. Okay, nice. How is your marriage life is going? ஏன்னா பெருசா ஒரு அனௌன்ஸ்மெண்டோ, பெருசா ஒரு இது, ஓகே நமிதா கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் பெருசா வெளியாகல. திடீர்னு நீங்க வெளியே போயிட்டு பட்டு நமிதாக்கு கல்யாணம், என்ன ஆகுது, நம்ம கனவு தாரகைக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஹவ் இஸ் இட் கோயிங்? எனக்கு கூட ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா அந்த டைம்ல ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் someone good who can understand me, who can accept that, okay, I'm a bit unique. Okay, I'm not, I always told my husband also when I met him, and when he proposed me, I said, you know me, right? I cannot be a typical wife. I cannot be someone who will get up in the morning and who will first of all cook for you and make things for you. And na andha madiri kadayadu. We have to literally live like friends, basically, you know. We are very good friends. And I'm like, he's like, I'm not expecting you to give up your career and sit at home and cook for me. I'm not expecting that from you. I want my life partner. And Okay. for us to work, we have people with us, so we don't have to bother about all those small things. Those are too small to even discuss. So he was the one who really supported me, and he just all of a sudden, when he dropped into my life, I did not expect that after 1 year I will Okay. be getting married to him. Okay. And எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. and அதுக்கப்புறம் he proposed me, and Okay. my reaction, instead of saying yes, my reaction was like, are you sure? Okay. Because என்ன சொல்ற, I'm not like a normal homemaker person. Okay. For me, and I said, yeah, you know me how I am, you know. I just yeah, and he's like, I know exactly who you are, and that is the reason I fell in love with you, and that is the reason I want to marry you. So I said, that's it. I'm so happy now. So it's nice to see how happy you are right now. இப்ப நான் வந்துட்டு லைஃப் உங்க கூட வர போறேன் அப்படின்றப்ப வந்துட்டு எனக்கே நிறைய மெசேஜஸ் பர்சனலா வந்துச்சு. ஐயோ கனவு கண்ணி கேட்டதா சொல்லுங்க, எப்படி இருக்காங்க, எப்படி போயிட்டு இருக்கு, நாங்க இங்க ஒரு ரசிகர் மன்றமே வச்சிருக்கோம் நமிதாக்கு, ஆவுடி என்னென்னமோ மெசேஜஸ் எனக்கே வருதுன்னா, நம்ம சாருக்கு எவ்வளவு மெசேஜஸ் வந்திருக்கோம் கல்யாணம் பண்ற டைம்ல. எப்படி ஹேண்டில் பண்ணாரு மனுஷன்? டைம்ல அவருக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல நிறைய டிஎம்ஸ் வந்தாச்சு. டே, என் கனவு கண்ணி நீ சரியா பாக்கு, இல்ல நான் உனக்கு தெரியாது நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி அவருக்கு நிறைய, அது என்ன சொல்ற, த்ரெட்ஸ், அவருக்கு நிறைய மெசேஜஸ் வந்தாச்சு அந்த மாதிரி. சிலத்து ஆளு they were crying and they recorded that video and they sent me, "Mummy, you are getting married," அந்த மாதிரி. So ஆமா, பட் அவங்க எல்லாருக்கும் தான் என் மூஞ்சி பார்த்து எல்லாருக்கும் தெரியும் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன். It was a correct decision. And I was looking for someone. For me, suppose if I would have met my husband 10 years ago, I would have gotten married 10 years ago. Okay. So it is all about the moment he entered my life, and then anybody, it takes 1 year to understand each other, how he is, how I am. And then the decision was taken. Okay, this is the right time. என்ன கூப்பிடுவீங்க அவரை? நான் அவருக்கு சுவாமி கூப்பிடுறேன். ஓகே. மச்சான் கூப்பிடுவீங்களா அவரை எப்பயாவது? சுவாமி. ஓகே. பட் சும்மா பேசும்போது, கேஷுவலா பேசும்போது அந்த மாதிரி மச்சான் மச்சி அந்த மாதிரிலாம் வராது அவர்கிட்ட? Casually, just generally it's like Swami, வாங்க சுவாமி அந்த மாதிரி. இல்லைன்னா how is it? John means உயிர். Oh, John. Okay. So அப்படிதான் கூப்பிடுவீங்க? ஆமா, சோ அப்படிதான். அவர் கூட எனக்கு அப்படி ஜான் தான் கூப்பிடுறேன்.
ஓகே, இது வந்து எனக்கான கேள்வி இல்ல. ஐ திங்க் a lot of ladies are Hmm. watching this live. அவங்க கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா, how you actually Hmm. take care of your beauty? இப்படி சாய் குடிக்கிறதுனால தான் அழகா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. I think இதுக்கு ஜெனட்டிக்கல் கூட இருக்கணும். என் அம்மா என் அப்பா ரெண்டு சூப்பர் பியூட்டிஃபுல் அண்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் ஐ திங்க் அது கூட இருக்கும். அண்ட் ஓகே. என் அம்மா எப்பவுமே வெஜிடேரியன். மை மம்மா இஸ் ஓகே. பியோர் வெஜ். So while growing up in Surat also, எப்பவுமே 95% of the time the whole take was vegetarian. Food making also was vegetarian from the time Okay. Surat left. So I think that plays a very big part because what Okay. you eat, what you are, what you eat basically. So Okay. I I've had lots of vegetables while growing up, lot of fruits. So very Okay. healthy food lifestyle at the time left. Now also I follow very strict regime when it comes to my fitness and my looks, my skin care and my fitness care. So there are certain face serums I use. I use only organic and herbal products for my cosmetics. And I take special care of my hair, for my skin, a good care of my fitness. So I think it's a combination of lot of things. And sleep is very, very, very important. I don't know Okay. people follow this or not, but one should sleep by 10 o'clock and get up by 5 o'clock, 6 o'clock. Okay. Okay. How important is respect for you? Respect for me comes above Yeah. love. Okay. So, okay. So in And how? any relationship, I'm not talking about in any relationship. Okay. In any relationship. Okay. In any relationship. So I'm not talking about only as a husband, wife, or as a boyfriend, girlfriend, or in any relationship. I mean, even with your parents or even with your friends, anybody, if they don't respect you, they don't love you. For me, because respect and love goes hand in hand. Okay. The craziest moment with your fan. பா என்னப்பா இப்படி இருக்கீங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி craziestனா that particular person or a team that made you very happy. I have few fans who are always in touch with me, who always make sure they comment on my post first, and I have few fans. I personally believe my craziest fan is Shahan Okay. Capture. Okay. He is Sri Lankan, and Okay. I met him twice in my life. So whenever I go to Sri Lanka, he makes sure I meet him, and I spent a Okay. whole day with him last year, a couple of years ago when I had gone to Sri Lanka, and he is a very sweet and very caring, and he took my photographs as well. He's a photographer, aspiring photographer. Okay. And yeah, so I think there are Shahan is always there for me. Then there is Mun Dolly, and there is oh God, how can I forget that guy? He's Lok for Wish. I forgot his name. I think his Insta handle is Lok for Wish, something like that. So these are few guys who are always in touch, who comments. Nami fan, there is one Nami fan karke one guy. Then there is Namita team, Queen Namita. So these are my fans, and because they love me so much, they have specially dedicated a lot of Insta pages also on me. My name is Kabil. My name is Kabil, Kabil. இதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல அந்த பேரும் இருக்கணும். Okay. And how much you love pets? I love my kids, or not only my kids. I personally feel like I call myself, this is I have given this title to myself because I think I should do more also than what I'm doing, but I call myself Mother Teresa of animals. Okay. Because So I just love them. Okay. I love them. I really wish to have something like Blue Cross, but Blue Cross is for animals, but it's not doing a lot of work. What I observe, whenever in the past also we've called for some help for some animal, they don't answer the call or they don't respond. And
that's a very, very sad thing. So I wish to open up a helpline. I wish to have some ambulances, and I wish to have a staff of doctors and people who are helping for animals in Chennai at least. Okay, So okay. right now outside my house also there are some 7 to 10 nai kuttis, and I take care of them every day. We feed Oh, them. okay. That Okay. is very little. I feel like I should do more. And first of all, if I want to control animal abuse outside, what I have to do is I have to control the population for them. So Okay. I would love to neuter few male puppies, so we can control the population. So it's a Okay. long list of things that I wish to do for the animals. And Okay. right now, this is just the beginning. Last lockdown last year, I had a special permission to go around the city and feed them. So I used Wow. to start in the evening at 7:30. Okay, okay. Sometimes 8 o'clock, sometimes 9 o'clock, it depends. And then it will take around 3 to 4 hours for me to cover up as much area as possible. And I Okay. used to feed, this like huge pedigree bag will come, no, with the. ஆமா. So I used to finish those kind of 2 bags almost every day. And then Okay. I used to carry some 40 boiled eggs with me. So I used to mix it and I used to feed them. And so I did that for 1 month last year in lockdown. You will do it by yourself. Me and my husband. Oh, okay, okay. Yeah. And if you check my Instagram account from last year also, you will see many videos. We kept on doing it. And this year I'm taking care of my local stray dogs here. நைஸ் நைஸ். நேமி, நீங்க சில பேர் மாதிரிலாம் பேசுவீங்க, சில பேர் மாதிரிலாம் வந்துட்டு போனை ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்க அப்படியே காதோரமா கேள்விப்பட்டோம். யூ ஆக்சுவலி யூஸ் சம் பீப்புள்ஸ் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி, எஸ்பெஷலி வந்துட்டு டிம்பிள். You're opening here. Oh my god. எங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேசி காமிங்க. Okay. எங்க போன் தட்டுறீங்களா? ஆமா, அதான் ஆனா அங்கே இருக்கு, அதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சோ இது என்னோட டைரி, அது என்னோட போன். ஓகே. Okay. So Kabir, you're calling me. Chalo, call me. Okay. Hello. Hi Namita ma'am. Hello. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? Who do you want? ஐயோ மேம், உங்க லைன் கொஞ்சம் கிளியரா இல்ல. Hello. ஹலோ மேம், விளங்குதா மேம்? Hello, who do you want? நமிதா மேம் கிட்ட பேச முடியுமா? I'm sorry, she's not available. I'm her assistant Dimple. Can I take a message, please? சரி, எப்போ அவங்க கிட்ட பேச முடியும்? Can you just leave your number? I'll ask her to call you. எப்ப மேம் அவங்க கிட்ட பேச விடுவீங்க? எப்போது நீங்களே போன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் தான் அவருக்கு மெசேஜ் பாஸ் பண்றேன். சரியா? ஓகே, நன்றி. வைக்கிறீங்க மேம். ஐயோ, So எப்போதும் அது நடக்குமா இல்ல அப்பப்பதான் நடக்குமா? No, strange numbers. If I answer some strange numbers, the voice will change automatically. And if I'm sitting with some friends and I'll answer and I'll change my voice and they will be like, பாவம் கூட இருக்கிறவங்க. சரி, இது அவங்களுக்கு தெரியுமா? டிம்பிள்க்கே தெரியுமா? ஆமா, Dimple is my bhabhi. Okay. And okay, இப்போ we all know that how important you actually give for hygiene and all. அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாமே க்ளீனாவே இருக்கணும் அப்படினா? My mother, sometimes as a child I used to see she'll scrub the floor and she'll like what to say, when she used to give us bath also, she used to scrub our skin and everything, and she's like, be clean. She cannot tolerate dust, she cannot tolerate anything like any sign of unhygiene anywhere. So everything is crystal clear. There should not be a line of dust formed anywhere. Everything has to be very clean, very clear on the madhuri. So I think from there. Okay. Through mom தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு.
நைஸ் நைஸ். சரி, இப்போ கண்டிப்பா வந்துட்டு பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே வெறித்தனமா யாருமே வந்துட்டு எனக்கெல்லாம் இங்க வரல, உங்களுக்கு தான் 100% வந்திருப்பாங்க. ஸோ ஃபைனல் டச், வாட் யூ ஆக்சுவலி கோனா டெல் யோர் ஃபேன்ஸ், யோர் ஃபாலோவர்ஸ், யோர் ஃபேமிலி, எவ்ரிபடி? ப்ளீஸ் I ஸ்டார்டிங் வித் think ஹாய் மச்சா மச்சிஸ். so. Now, hi Machas. I think pone varsho lockdown time le நம்ம எல்லாம் we realized one thing, that family time is very very important. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அவர் கூட சொன்னார், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபேமிலி சேர்ந்து உட்காரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் it is amazing. This is a God's gift. And be safe. um I read somewhere, people are blaming that our hospitals are not equipped, this is not there, that is not there. It's like I believe, that roads, these hospitals are not meant so that road accident don't happen. It is in our hands. Hospital is just there to take care of you. Andamadri, if you want to spread the coronavirus anywhere, you only have to do 3 things, and it is all in your hand. First of all, you have to maintain social distancing. Second of all, you have to wear mask, face mask. And now, because this is a mutant coronavirus, you have to make sure you wear 2 face masks. And third, டபுள் மாஸ்க். maintain hygiene. Yeah, maintain hygiene. This is very 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 important. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, கொரோனா இந்த லாக்டவுன் முன்னாடி போன வருஷம் half the people had not even heard what is sanitizer that time. Nobody had heard sanitizer. And then after that, now it has become a part of your life. It's a new normal for everyone. So I think what I'm trying to say is, this will not happen every day, but now that this has happened, make sure you maintain these 3 things and you can spread the coronavirus. Another thing, be kind to your parents, because they should be at the center of everything for you. For me, my world goes around my parents, my family. And I think that is the most important thing. Love them, respect them, and just stay safe, stay home, love yourself. Don't get depressed. Do meditation, try and learn meditation, whatever form of meditation that you like. I think it's going to be amazing. It is going to be beneficial. நமிதா, அண்ட் இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, நிறைய ஆக்ட்ரஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் நமிதா அப்படின்னு வரப்பதான் வந்துட்டு இந்த உயிர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு நிறைய வரும். they actually consider like their own life மாதிரி. நமிதா தான் எங்க உயிர், மத்ததெல்லாம் வந்துட்டு நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோம் லைஃப்ல அப்படின்ற மாதிரி. Why that happened actually? I think because I've always been very open to my fans, and I've always loved them. And when I meet them, I don't shy away from holding hands or giving photos, or I really consider them as a part of extension of my own self. Like they are the extension of Namita. So for me, I feel like we are one. So for me, I consider them like a part of me. So I think they just feel that I love them, I respond to them, I'm very personal to them. That's why. Lovely. I think just நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. just love spread பண்ற மாதிரி அவங்களும் கண்டிப்பா அதையே பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கிறோம். And please stay safe over there. Give us more movies, more entertainment and all. And thank you very much for joining this live, Namita. Thank you, Kabil. Take care of yourself. Bye, Machas. Love you. Bye, Kabil. Take care. Bye. See you. Take care.